எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா சூப்பராக பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுதிக்ஷா என்ன பண்ணுறீங்க? உங்கள் நியூ ஹேர் ஸ்டைல் காமிங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் காமிக்கலாம். இங்கே வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுருட்ட முடி. திரும்ப சாமி அவளே கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போய் இது ஃபுல்லாக ஒரு சைடை ஃபுல்லாக கட் பண்ணிட்டா ஒரு ஓரமாக உட்காந்து. இங்கே பாருங்க, கை சுட்டுக்கும் பார்த்து அப்பாயி. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வேறு லெவலில் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பொங்கல் பண்டிகையா? தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகே, பொங்கல் பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல். போன வருஷம் எழுதியிருந்தேன், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பெங்கலோ பெங்கல். ரொம்ப கேவலமா இருந்ததுடா, தமிழ் இப்படி தெரியாது. ஆமா, சூப்பர். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கல்னா வேற ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைச்சிருச்சு சுதிக்ஷா. என்னடா அம்மா வேணும்? ஐயோ வாய் பிதுக்கு பிதுக்குன்னு பிதுக்குது. இதாண்டா அம்மா பொங்கல். ஆரியன் கேட்டானே, ஆரியன் ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் வச்சாங்க, பொங்கல் ஃபங்க்ஷனு. கயிறு அடிக்க என்னது உரி அடிக்கிற போட்டிக்கு நான் போனேன். நான் போய் அந்த போஸ்ட்டை டச் பண்ணிட்டேன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கடா. இவன் வந்து ஆனால் பானையும் டச் பண்ணிட்டேன், ஆனால் அந்த போஸ்ட்டை நான் டச் பண்ணனால அது வந்து அது என்னமோ சொன்னாங்க ரூல்ஸ்ன்னு. சரின்ட்டு வந்துட்டேன்டா. பானையை அடிச்சே ஆகணும்னு அழுகுறான்டா. முடியல, என்னால் முடிஞ்சா தானே அடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து கயிறு இழுத்துட்டோம், லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வின் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து 50 பேர் இழுத்தோம்டா. அதனால் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் வேண்டாம், வேறு கிஃப்ட் வேணும்னு அழுகுறான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிட போகிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சமீக்தா ட்ரெஸ் காமிங்க, சுதிக்ஷா ட்ரெஸ் காமிங்க. ஆரியன் உங்கள் ட்ரெஸ் காமிங்க. காமிச்சிட்டேன்ப்பா. தமிழ்ல தானே சொல்லி கொடுத்தேன். பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்கடா. அண்ணா அண்ணி குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் தான் வந்தாங்க. ஒரு 6:30 அந்த டைமில் தான் வந்தாங்க. அதனால் அண்ணா ட்ரைவ் பண்ணிட்டு வந்து டயரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்களாம் தான் ரெடியாக இருக்கோம். நானும் சம்யுக்தாவை வந்துட்டு விஜய் சாங்க்கு வந்து வைப் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஆரியன் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்ததுங்க. அவன் அன்னைக்கு போடவே இல்லை, இப்போ தான் போட்டிருக்கான். அது கொஞ்சம் வேஷ்டி மட்டும் ஹைட் கம்மியாகிடுச்சு. ஐ மீன் இவன் வளர்ந்துட்டான், அதனால் சின்னதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து கரெக்டாக இருக்குது. சம்யுக்தா பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலி டைப்பு. எனி டைம் ஏதாவது பண்ணிவிட்டு ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பாள். நான் வந்து சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகும் சம்யுக்தாவை பார்க்கும்போது. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் சுட்டியாக தான் இருப்பேன், நல்லா சுட்டியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா பேசுவேன், எல்லாமே வந்துட்டு ஜாலியாக பண்ணிகிட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மாறிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர்கிட்ட பேச முடியல, நிறைய நேரம் பேசவே முடியல. என்னால் என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ எங்கள் அண்ணா அண்ணி குட்டீஸ்லாம் வந்தால் தான் நானாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக மாறிட்டேன் நான். அதிகமாக என்னால் பேசவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ சேஞ்ச் ஆகிட்டேன்னு. டெஃபினட்டாக நான் சேஞ்ச் ஆகிட்டேன். எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நான் பேசுகிறது கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாமே கம்மியானனால நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன். அதெல்லாம் நானே இப்போ தான், எனக்கே அந்த புரிதல் இப்போ தான் வந்திருக்கு. ஓ, நம்ம வந்து முன்ன வந்து நல்ல டாக்டிவாக இருந்தோம், இப்போ வந்து ரொம்ப கம்மியாக பேசுகிறோம், கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக பேசுகிறோம் அப்படின்ற புரிதலே எனக்கே இப்போ தான் வந்திருக்கு. பட் இந்த சேஞ்சும் கூட நல்லா தாங்க இருக்குது. ஓகே, இப்போ சாமி கும்பிட்டுலாம். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் மல்லி சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிங்க. சாதம் பார்த்தீங்கன்னா அது பொங்கல் வெண்பொங்கல் வச்சோம் இல்லையா, வெண்பொங்கலும் எங்கள் அம்மா வந்துட்டு சூரிய புளி குழம்புன்னு வைப்பாங்க, அதுவும் வச்சுருந்தாங்க. பட் என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரைஸ் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈரோடு வந்துட்டாங்க. இப்போ வந்து டாமினோஸில் இருக்கோம். நானும் எங்கள் அண்ணியும் பயங்கரமாக ஒரு சொதப்பல் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து மூவிக்கு புக் பண்ணோங்க துணிவுக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மூவி தேட்டர் வந்து ஒன்று ஈரோடு போகணும், இல்லைன்னா கோபி போகணும். நம்ம வந்து சரி ஈரோடு போனால் அங்கே இன்னொரு வேலை இருக்குது, அதனால் ஈரோடு போகலான்னு புக் பண்ணோம். பட் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு தேட்டர், கிருஷ்ணா தேட்டர்னு ஒரு தேட்டர் போட்டோங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப அவைலபிளாக இருந்தது. அப்போயே ஒரு டவுட் வந்தது. நான் வந்து அண்ணியை செக் பண்ண சொன்னேன். அண்ணி வந்து இது எந்த ஊரில் இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணியும் செக் பண்ணாங்க. என் பக்கத்தில் தான் நின்று செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஈரோட்டுக்குள்ளே தான் காமிச்சது. ஏதோ ஒரு பாளையம் அப்படின்னு காமிச்சது, என்னமோ பாளையம்னு. ஸோ வந்துட்டு நாங்கள் என்ன நினச்சோம், சரி நமக்கு தெரியாத ஊர், பட் வந்து ஈரோட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். 2:30 மணிக்கு ஷோ. நாங்கள் வந்து ஒரு 12:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம். அப்போ வந்து டைரக்ஷன் போட்டால் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் காமிக்குது. அது பார்த்திங்கன்னா கரூர் பார்டரில் ஈரோடு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. எங்கள் அண்ணா வந்து பாவம் நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் சரி மறுபடியும் ட்ரைவ் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் மூவிக்கு போகலை. ஏன்னா பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனே ஒரு 3 hours ஆயிரும். அது இல்லாமல் மூவி தேட்டரில் ஒரு 3 hours, குட்டீஸை ஒரு 6 மணி நேரம் வச்சு சமாளிக்க முடியாது. அதனால் ரொம்ப இதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் ஃபிட்டுன்னு ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட், அதாவது ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிற ஸ்டோருக்கு வந்து வந்திருந்தோம். ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து நான் வெயிட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப கான்சியஸாக நான் இது வரைக்கும் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். பட் இப்போ வந்து எனக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அதனால என்னோடய வெயிட் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிட்டு சரி கொஞ்சம் குறைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தேன் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் கிராஸ் ட்ரெயினர் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இல்லை அப்படின்னா த்ரெட்மில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா 43,000 ஹெர்குலஸ் பிராண்டு. இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து நிறைய பிராண்ட் இல்லை இவங்கக்கிட்ட. ஆனால் வந்து ஹெர்குலஸ் பிராண்டும் ஏரோஃபிட் பிராண்டும் வந்து நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க. இவங்க தான் வந்து ஏரோஃபிட்டுக்கு வந்து ஹோல் தமிழ்நாடுக்கு டீலர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எந்த மாடல் கேட்டாலும் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. த்ரெட்மில் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லேயே பார்த்து வச்சுருந்தேங்க. 20,000க்கு பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டோருக்கு போய் பார்த்தா இன்னொரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டோருக்கு போயிருந்தோம். ஆன்லைனில் வாங்குறதா தான் பிளானு. பட் நான் அங்கே போயிட்டு கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஸோ நாங்கள் ஒரு ஐட்டமும் வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்ன ஏதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது முடிச்சுட்டு ரைட் அண்ட் ஃபிட்லேருந்து வந்துட்டு நேராக வந்துட்டு இதுக்கு வந்துட்டோங்க, குழந்தைங்க விளையாடுற ப்ளே ஏரியாவுக்கு, ஜம்பின் ஜாய்க்கு. சமிக்தாவும் ஆரியனும் வந்துட்டாங்க. சுதிக்ஸா வரக்கு பயந்தா, அதனால் அங்கே இருக்கவங்களே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஒவ்வொரு டைமும் போகும்போதும் வந்துட்டு நாங்கள் சாக்ஸை மறந்துட்டு போயிடுறோம். அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் சாக்ஸ் வாங்கினால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. நானும் அண்ணி வெளியில் இருந்தோம். அது இல்லாமல் 3 குட்டீஸும் இருக்கிறனால அவங்களே கொஞ்சம் விளையாண்டு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதே மாதிரியே விளையாண்டுருந்தாங்க. அப்பப்போ சுதிக்ஸா மட்டும் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்தா, அம்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தா. பட் அவளும் ஃபைனலி விளையாண்டுட்டு இருந்தா. பட் எங்களுக்கும் ஆசையாக இருந்தது குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடலான்னு. ஃபைனலாக நாங்களும் ஒரு சாக்ஸை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு நானும் அண்ணி குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த பிளேஸ்க்கு நம்ம ஒரு 3-4 டைம் போயிட்டோம். ஆனாலுமே ஆரியன் வந்து நான் ஒவ்வொரு டைமும் உள்ளே போய் மேலே ஏற்றி விட்டால் தான் வந்துக்கிட்டு இருந்தான். இந்த டைம் அவங்க அக்கா இருக்காலாமா, அதனால் அவன் பாட்டுக்குங்க பாருங்கள் படுத்துக்கிட்டுலாம் வந்துக்கிட்டு இருந்தான். அவங்க அக்கா என்ன பண்ணுறாலோ அதெல்லாம் பண்ணுறது தான் இவனுக்கு வேலை. பட் இவங்கெல்லாம் மீட் பண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 3 பேரும் வந்துட்டு ஒன்றாவே இருந்தாங்க ஒரே வீட்டில். இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. பட் இவங்க இன்றைக்கி ஜாலியாக விளையாண்டதை பார்த்து எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சுதிக்ஸா பயந்துட்டு இருந்தான்னு மறுபடியும் அவங்க வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த டைம் வந்துட்டா. பட் சைடில் கை வைக்கக்கூடாதுன்னு தெரியல, வச்சுட்டு இடிச்சிட்டா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து தைரியமாக அவளை கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு நான் இதில் ஆல்ரெடி வந்திருக்கேன், என்ன பண்ணேன்னு தெரில, ஒரு மாதிரி சைடு வாங்கி போய் நானும் அவளும் டொப்புக்கடின்னு வந்து கீழே விழுந்தோம். எனக்கு மட்டும் சின்னதாக காயமாயிடுச்சு. எப்படி காயமாச்சு, எப்படி வந்து விழுந்தோன்னே எங்களுக்கு தெரில. பட் அவளுக்கு ஒன்றும் ஆகலை, அவள் சேஃபு. நான் பிடிச்சிக்கிட்டேன். பட் நான் தான் அப்படியே பறந்து வந்து விழுந்தேன். அதை வீடியோ எடுத்திருந்தேன்னா நீங்கள்லாம் பார்த்துட்டு குபீர்னு சிரிச்சிருப்பீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் எங்களோட டே. இப்படி தான் போச்சு. நாங்கள் பொங்கல் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் ஃபேமிலியோட. நீங்கள் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய்.